கடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ் வாங்குறாங்க. பார்த்துட்டு தான் வந்தேன். சொன்னோன்னே உள்ளே விட்டுட்டாங்க. இதுதாங்க பாலக்காடோடைய ஃபோர்ட்டு. அங்கே வந்து உங்களுடைய பேக்கு லக்கேஜ் செலவு வச்சுக்கலாமாம்மா. கோழிக்கோடு இருக்கு இல்லையா, கோழிக்கோட்டில் வந்து சாமுதிரி படைகள் இருக்குது. அதுக்காக பயந்து அவர் 5:30 க்ளோஸ் பண்ணுவாங்க. விசில் கொடுத்தவொடனே எல்லாரும் வெளியே வந்துடும். அதனால் 4 ரூபா வாங்கினாங்க. திரும்ப வரும்போது அதை கொடுத்தா தான் பேக் வந்து எடுத்துகிட்டு போக முடியும்ட்டாங்க. ஹனுமான் கோயில் உள்ளதாச்சுங்க. ஃபோட்டோ எடுக்கலாமான்னு தெரில. அயாள் நேரத்தை வந்து கஷ்டமாக முடிச்சுட்டானா போயிடுது. ஜோடியாக வந்திருக்காங்களே அப்படியேங்கப்பா. இதுக்குள்ளேயே நான் போகலைன்னா ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் ஜோடியாக வந்திருக்காங்க. அதனால் போகல. என்ன போல சொல்லலாம், காதல் கோட்டைன்னு வச்சுக்கலாம். எங்கே பார்த்தாலும் லவ் ஜோடியாக தான் வந்துட்டு இருக்காங்க. இதுக்குள்ளேயும் ஒரு ஜோடி இடம் ஆனாடா. கோட்டைக்குள்ள உட்காந்து லவ் பண்ணலாம் நல்லா. ஏன்னா நல்லா இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மரப்பாக இருக்குது. உள்ளே உட்காந்து நல்லா லவ் பண்ணுறாங்க. நான் உள்ளே வரும்போது ஒரு போலீஸ்காரங்கிட்ட பேசினார். ஒரு இடம் ஸ்டெப் மாதிரி இறங்குது. எதுக்குள்ளே போதும் தெரில. இங்கே இருக்க பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலங்க இதாக கிணறோட ஆழம் ரொம்ப பெருசாக இருக்குது. உள்ளே வந்தோம்னா செத்துரும் போல் இருக்குது. அதனால் எந்த ஊர்னா? புதுக்கோட்டைங்களா? என்ட்ரியும் அதே தான், எக்ஸைட்டும் அதே தான். 1.5 கிலோமீட்டர் தான். நடந்து போயிடலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. சரி ஓகே இருக்கும். இங்கே வாங்காமல் உள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே நம்மடா தமிழாடா ஒன்றும் பெருசாக ட்ரெயின் ஒன்றும் கிடையாது. இதுதாங்க பாலக்காடு ஃபோர்ட்டோடைய மெயின் என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே தான் போகணும். பக்கத்தில் ஒன்று இருக்கும், அதில் போகக்கூடாது. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே தான் போகணும். ஸோ அப்படியே பாலக்காடு ஃபோர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. கரெக்டாக ஃபோர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து லெஃப்ட் சைடில் வந்து 2 வீலர் 4 வீலர் எல்லாத்துக்குமே பார்க்கிங் இருக்குது. அப்படியே என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஃபோர்ட்டோடைய இது டிக்கெட் கவுண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ் வாங்குறாங்க. ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் தான் வாங்குறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா அலௌட் இருக்கா இல்லைங்கிறாங்க. நிறைய பேர் எடுத்து போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் வந்தேன். சொன்னோன்னே உள்ளே விட்டுட்டாங்க. ஃபோர்ட்டுக்குள்ளே தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் அப்படியே ஃபோட்டோ நீங்களே பாருங்கள். இதுதாங்க பாலக்காடோடைய ஃபோர்ட்டு. இந்த ஃபோர்ட்டை கட்டுறதுக்காக தான் என்ன பண்ணாருன்னா திப்பு சுல்தான் வந்து அந்த ஜெயின்மேட்டில் இருக்க கோயிலெல்லாம் இடிச்சு அந்த கல்லையும் கொண்டு வந்திருக்காரு. அந்த கல் மட்டும் கண்டிப்பாக பற்றிருக்காது. சுற்றி நிறைய இடத்துலேருந்து ஏதாவது இடிச்சு தான் கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்து இந்த மாதிரி தான் இந்த ஃபோர்ட்டை கட்டியிருக்காங்க. அதாவது இந்த ஃபோர்ட்டோட ஹிஸ்ட்ரி எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்ட் யார்கிட்ட இருந்ததுன்னா பாலக்காடு ராஜா கிட்ட தான் இருந்தது ஃபஸ்ட்டு. அவர் என்ன பண்ணுறாருன்னா கோழிக்கோடு இருக்கு இல்லையா, கோழிக்கோட்டில் வந்து சாமுதிரி படைகள் இருக்குது. அதுக்காக பயந்து அவர் வந்து ஹைதர் அலிகிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. மைசூர் ராஜா வந்து இங்கே ஹெல்ப்புக்கு வந்தார். வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா பாலக்காடு ராஜாவுக்கு வந்து ஹைதர் அலி வந்து இந்த இடத்த வந்து எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஹைதர் அலிக்கு அப்புறம் திப்பு சுல்தான் இருந்தது. திப்பு சுல்தான் அந்த கோட்டையை கட்டினார். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானோட பேர் தான் பயங்கரமாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்டார்டிங்கில் கட்டினது பார்த்தீங்கன்னா ஹைதர் அலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிளாக் ரூம் ஒன்று இருக்காமங்க. அங்கே வந்து உங்களுடைய பேக்கு லக்கேஜ் செலவு வச்சுக்கலாமாம்மா. இது தெரியாமல் நான் தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஒருத்தர் உள்ளேருந்து வந்து சொன்னார். ஸோ இங்கே வந்து இப்போ வச்சுட்டு போகலான்னு வந்திருக்கேன். இதாங்க கிளாக் ரூம். உள்ள கிளாக் ரூம் வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேக் வச்சுருக்கீங்கன்னு வந்து இவர்கிட்ட சொல்லணும். சொன்னீங்கன்னா அவர் வந்து ஒரு உள்ள ரிசிப்ட் எடுத்து கொடுப்பாரு. அதாவது நீங்கள் வாங்கிங்களா டோக்கா உள்ள என்ட்ரி டிக்கெட்டு அதை கொடுக்கணும். அதை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து எழுதி ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. திரும்ப வரும்போது அந்த என்ட்ரி டிக்கெட் கொண்டு வரணும். என்ட்ரி டிக்கெட் அந்த ரெசிப்ட் கொண்டு வரணும் இருக்குது. கொண்டு வந்தால் தான் பேக் எடுத்துகிட்டு போக முடியும். இல்லை ஃபோட்டோ எத்தனை க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு அது மட்டும் சொல்லிடுங்க. ஃபோட்டோ வந்து 5:30 க்ளோஸ் பண்ணுவாங்க. 5:30 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். வந்து 5:30 க்ளோஸ் பண்ணுவாங்க. 5:30. அப்புறம் கேட் வந்து 6:50 6 மணி கிட்ட 6 மணி கிட்ட க்ளோஸ் பண்ணுவாங்க. 5 ரூபா டிக்கெட் முடிஞ்சது. உள்ள இருக்கவங்க வந்து அதுக்குள்ள கிளம்பிடணும். அந்த டைம்ல அது செக்யூரிட்டி அவங்க வந்து அவர் எவ்வளோ வாட்ச் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சுடுவாரு. ஓகே விசில் கொடுத்தவொடனே எல்லாரும் வெளியே வந்துடும். ஓகே அண்ணா, தேங்க்யூ அண்ணா. கிளாக் ரூமில் வந்து அவர் சொன்ன மாதிரி தாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம எவ்வளோ பேக் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட் கொடுப்பாங்க. அது ஒரு பேக்கு ஏதோ 2 ரூபா போல் இருக்குது. நான் 2 பேக் கொண்டு வந்திருந்தேன். அதனால் 4 ரூபா வாங்கினாங்க. திரும்ப வரும்போது அதை கொடுத்தா தான் பேக் வந்து எடுத்துகிட்டு போக முடியும்ட்டாங்க. இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் ஃப்ரீயாமா. அதான் டிக்கெட் கேட்க மாட்டாங்களாம்மா. உள்ளே வந்து அனுமன் டெம்பிள் ஒன்று இருக்குது. அதுக்கிட்ட போனதுக்கப்புறம் வந்து டிக்கெட் கேட்பாங்களாம்மா. அது வரைக்கும் வந்து நம்ம நாரில் போய்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் திரும்ப வரும்போது இந்த டோக்கன் மறக்காமல் கொண்டு வரணுமாம்மா. கொண்டு வந்தால் தான் பேக் எடுத்துகிட்டு போக முடியும். கிளாக் ரூம் போயிட்டு மறுபடியும் எங்கேருந்து விட்டாலும் அங்கேருந்தே மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அங்கே தான் வந்திருக்கேன். அதாவது இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு பாலக்காடு ராஜா, அதுக்கப்புறம் ஹைதர் அலி, அதுக்கப்புறம் திப்பு சுல்தான். திப்பு சுல்தானுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறினது தலையில. உள்ளே போயிட்டு சொல்கிறேன்.
ஒவ்வொரு சுவரும் நல்லா செம்ம ஹைட் ஏற்றிருக்காங்க. இதுக்காக தான் அந்த கல்லெல்லாம் தேவைப்பட்டுருக்கு போட்டிருக்கு, அவ்வளோ ஹைட் ஏற்றுருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த அகலி, இந்த அகலியில் தான் ஃபுல்லாக முதலே விட்டுருப்பாங்க நம்ம சேஃப்டிக்கு. ஒன்றும் நல்லா செம ஹைட் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் ஹனுமன் டெம்பிள் இருக்குனாங்க, அதை அங்கே இருக்க மாதிரி இருக்குது. அதாவது திப்பு சுல்தான் படையில் இருந்தவங்க நிறைய பேர் ஹனுமனை வணங்கிட்டு தான் போவாங்களாம்மா போருக்கு போகும்போது. அதுக்காக இந்த ஹனுமன் கோயில் வந்து திப்பு சுல்தான் கட்டினார்னு சொல்கிறாங்க. திப்பு சுல்தான் இஸ்லாமியர், அவர் கட்டின ஹனுமன் கோயில். இந்த டிக்கெட் இங்கே தாங்க காட்டணும். ஹனுமன் கோயில் உள்ளதாச்சுங்க, ஃபோட்டோ எடுக்கலாமான்னு தெரில, இந்த லைட்டாக காட்டல பார்த்துங்க. இதுதான் ஹனுமன் கோயில். நான் உள்ளே வரும்போது கேமரா காதுது நான் இங்கே. இதுதாங்க என்ட்ரன்ஸ், இதுக்குள்ளே தான் போகணும். மெயின் என்ட்ரன்ஸ் இதான், ஃபோர்ட்டுக்குள்ளே போகிறது. ഒരാൾ മതി ചെയ്തോളും എന്നുള്ളതാണ് ഇപ്പൊ പറയുന്നത്. അയാൾ നേരത്തെ വന്ന് കഷ്ണങ്ങളൊക്കെ മുറിച്ച് സഹായിച്ചിട്ടാണ് അയാൾ പോയത്. அதாவது உள்ள என்ட்ரி டிக்கெட் மட்டும் வாங்கிட்டாங்க, அந்த பேக் ஒன்றான டிக்கெட்டு நம்ம மட்டும் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு மதில் சுவர் மேலே ஏறிடலாங்க. மதில் சுவர் மேலெலாம் ஏறி பார்க்கலாமாம்மா பாலக்காடு ஃபோர்ட்டில். ஜோடி ஜோடியாக வந்திருக்காங்களே. நம்ம என்ட்ரி ஆனால் இல்லையா டிக்கெட் கொடுத்தோம்ல அந்த இடம், இது வழியாக தான் உள்ளே வந்தோம். ஆஞ்சநேயர் கோயில். மதில் சுவர் மேலேருந்து அகலை ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு ஒவ்வொரு பக்கம் ஓப்பன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போனோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒவ்வொரு பக்கம் கட்டி வச்சுருக்காங்க. உள்ளே போய் அந்த மதில் சுவத்தில் அதை நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியும், பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. அங்கே தங்கியிருந்த வீடெல்லாம் அங்கே தான் இருந்திருக்க மாதிரி இருக்குது. படைகள் இருந்தாங்களா ராஜாக்கள் இருந்தாங்களா தெரியல, நேரம் இருக்குது பாருங்கள் பில்டிங். வெளியே ஃபுல்லாக கோட்டை கட்டியிருக்காங்க. இவ்வளோ பெருசாக செவரு வச்சு கட்டி உள்ளுக்குள்ள வந்து சின்னதாக கட்டியிருக்காங்க எல்லாத்தையுமே. ஃபுல்லாக கேரளா வீடு தாங்க, கேரளா ஓட்டு வீடு தான் கட்டி வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ள கோட்டைக்குள்ளே வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு கேரளாவோட ஓட்டு வீடெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படியேங்கப்பா, கெனரா என்னன்னு தெரில, உள்ள ஏதோ கட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் எல்லா பக்கம் கட்டி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே ஏன் நான் போகல, ஏன்னா ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் ஜோடி ஜோடியாக வந்துருக்காங்க, அதனால் போகல. எங்கே போனாலும் ஜோடி ஜோடியாக சுற்றுறாங்க, நம்ம மட்டும்தான் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ சேட். இந்த கோட்டைக்கு பேசாமல் திப்பு சுல்தான் கோட்டைங்க இருக்குது பொதுவாக, அதாவது பாலக்காடு கோட்டைங்க பொதுவாக என்ன சொல்ல சொல்லலாம், காதல் கோட்டைன்னு வச்சுக்கலாம். எங்கே பார்த்தாலும் லவ் ஜோடியாக தான் வந்துட்டுருக்காங்க மூளைக்கு. அதுவும் அந்த ஒரு இடம் சொன்னாங்களே மது சத்துக்குள்ளே போனோன்னா ஒரு இடம் பார்க்கலான்ட்டு, அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா எதிரி படைகள் வந்ததுன்னா பார்க்குறதுக்காக எல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே ஃபுல்லாக இவங்க ஜோடி ஜோடியாக வந்துருக்காங்க. அந்த காலத்தில் எதிரி பார்க்குற யூஸ் ஆச்சு.
இப்போ வந்து ரகசிய காதல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது இந்த இடம். என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. ஸோ சார் அப்படியே இருங்க, பேக் சைடில் எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள். இங்கேயும் அதே மாதிரி தான் கட்டி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளேயும் ஒரு ஜோடி வந்துருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஜோடி தனித்தனியாக பட்டா போட்டு எழுதி வச்சுருக்காங்க. லவ் பண்ணுறவங்களுக்கு வேறு ஏதாவது இடம் கிடைக்கலன்னா நீங்கள் பாலக்காடோடைய கோட்டைக்கு வரலாம். நீங்கள் லவ் பண்ணுறீங்க, உங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு ஏதாவது இடம் இல்லைன்னு வச்சிங்கன்னா ஸ்டேட்டிங்க பாலக்காட்டு கூப்பிட்டு வந்துருங்க. கூப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த கோட்டைக்குள்ள உட்காந்து லவ் பண்ணலாம் நல்லா. ஏன்னா நல்லா இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மரப்பாக இருக்குது. உள்ள உட்காந்து நல்லா லவ் பண்ணுறாங்க. இல்லை என்னத்த சொல்கிறதுனே தெரில. காலை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரில. ஓ சேட். இதுக்குள்ளேயும் ஒரு ஜோடி அடம் ஆனடா. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இருக்கும். நாங்கள் அந்த சுற்று வெளியும் நடந்து உள்ளேயும் நடந்து கால் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. போய் ஆயில் மசாஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் காலுக்கு. டேங்கப்பா. இங்கே மரத்தில் விழுகிற குப்பையெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணுறாங்க. எத்தனை தான் சுத்தம் பண்ணாலும் அது விழுந்துகிட்டே தான் இருக்கும். சுத்தம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அது அவங்க வேலை. என்னங்க எங்கிட்டு போனாலும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. கோட்டையை சுற்றி நல்லா கட்டி வச்சுருக்காங்க. எதிரிகள் வந்து பார்க்கறதுக்கு தான் கட்டி வச்சுருக்காங்க. சுற்றி அகலி, கோட்டையை சுற்றி அகலி. இதுக்குள்ள ஏதாவது ஜோடி இருக்கா? சவுண்டு கேட்குது. ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வெளியும் நடந்து உள்ளேயும் நடந்து கால் தான் வலிக்குது. உள்ளே இப்போ பார்த்தேன் இல்லையா, ஏதோ லவ் ஜோடி ஏதோ கொண்டு வந்துருக்க மாட்டிருக்கு. போலீஸ்கார் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு. நான் உள்ளே வரும்போது ஒரு போலீஸ்காரங்கிட்ட பேசினார். என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு கேட்டார். அவருக்கு பாதுகாப்பு தான் வந்துட்டு பரவாயில்லைருக்கு. இப்போ பார்த்தா உள்ளே நின்றுட்டுருக்காரு. ஒரு லவ் ஜோடியை போட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி எல்லா இதுக்கும் போங்க, எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க. பிடிங்க சார் எல்லாத்தையுமே. நாங்கள் மொட்டையாக சுற்றிக்கிட்டு இருக்கோம், ஜோடியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வீட்டுக்கு தெரியாமல் நிறையா லவ் ஜோடி சுற்றிட்டு இருக்குது. அதில் ஏன் நம்ம ஃபோட்டோ வீடியோலாம் பிடிச்சி மாட்டி கொடுக்கணும்? அதான் அதில் பார்த்தா கேமரா ஃபுல்லாக இறக்கிடுறேன். அதையும் மீறி சில பேர் சிக்கிடுறாங்க. இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. லவ் தானே பண்ணுறாங்க. வீட்டில் தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போட்டோம். அவங்க சொல்ல கஷ்டப்படுவாங்க, நம்ம மாட்டி விட்டுருவோம். அவ்வளோதான். அவ்வளோதான். அவர் சுற்றி வந்தாச்சுங்க. அதாவது டெட் அண்டு செக்யூரிட்டி நின்றுக்கிறாப்புல. அப்படியே உள்ளவர் இறங்கி இந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஒரு இடம் ஸ்டெப் மாதிரி இறங்குது. எதுக்குள்ளே போதும் தெரில. அப்படியே உள்ளே இறங்கி என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். ஃபுல்லாக கோட்டையோட செவரு மட்டும் பார்த்து வெறுத்து போச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கான், போய் பார்ப்போம். ட்ராவலர் வரானுங்க நிறைய பேர், இன்ஃப்ளூயன்சராக. இந்த கோட்டையெல்லாம் ஆகும்னானுங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் கட்டி வச்சுருக்கானுங்க. அடேங்கப்பா, சித்தில் முடிஞ்ச பால் அணைஞ்ச பில்டிங். எல்லா பக்கம் ஜோடியா. ஆஃபீஸ் ரூம் போல் இருக்குது. சுற்றி நிறைய வீடு இருக்குது. எனக்கு என்ன டவுட்னா, ஒவ்வொரு கோவக்குள்ளேயும் ஒருத்தர் தான். நிறைய பில்டிங், காலேஜ் பில்டிங் இருக்குது. உள்ளுக்குள்ளே போகிற மாதிரியும் இருக்குது சில இடம்லாம். போலீஸ்கார் எதையும் கொஞ்சம் வந்து பாருங்கள். போலீஸ்கார் இது என்ன ரூம் தெரில. சிறைச்சாலையா? ஆமாங்க, உள்ளுக்குள்ளே ஏதோ ஜெயில் இருக்குனாங்க இதுக்குள்ளே. ஓ, அதனால தான் அந்த போலீஸ் இருந்திருக்காங்க. ஓகே ஓகே. இங்கே ஒரு ஜெயில் உள்ளே இருக்குன்னாங்க, ரன்னிங்கில் இருக்குன்னாங்க. அவ்வளோதாங்க. இறங்கி மெயின் ஏரியாவுக்கு வந்தாச்சு. அப்படியே பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ஒரு கிளம்ப வேண்டியதுதான். நல்லா ஜோடியாக இருக்காங்க.
அவங்களுக்கு பிடிக்காம தள்ளி போனால் பார்த்தாலும் யாராவது ஆப்போசிட்டில் குரூப்பாக வந்துடுறாங்க. அவ்வளோதாங்க, நம்ம போன மதில் சுவர் தான். அந்த வழியாக அப்படியே போய் நம்ம ஒரு சுற்றி உள்ளே இறங்கி இது வழியாக வந்துட்டோம். இவ்வளோதான் கோட்டை. அப்படியே போய் இந்த மரத்துக்கடியில் கொஞ்சம் நேரம் தூக்கத்தை போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே இருக்க பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க கட்டினா தான் சொல்கிறாங்க. அப்படியே நம்ம மேலே இருந்து பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அது கிணறாமா, அங்கே தான் போயிட்டுருக்கோம். அப்படியே நேராக போய் அந்த கிணத்துக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே மேலே இருந்து பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். தாக்கு பிடிக்கிற வரைக்கும் சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தாலங்க இதுதான் கிணறு. கிணறோட ஆழம் ரொம்ப பெருசாக இருக்குது. உள்ளே விழுந்தோம்னா செத்துரும் போல் இருக்குது, அந்தளவுக்கு பெரிய கிணறாக இருக்குது. சரி ஓகே, அவ்வளோதான். பாலக்காடு போட்டு நம்ம கிளம்புவோம். அடுத்த இடத்துக்கு போவோம். மணி வேறு 3 மேலே ஆயிடுச்சு. ட்ரெயின் வேறு 4 மணிக்கு. இங்கேருந்து ட்ரெயினை பிடிக்க முடியுமான்னு தெரில. பிடிச்சாதான் அடுத்த லொக்கேஷன் போக முடியும். இல்லை என்ன பண்ணால் தான் பிளான் அன்றைக்கி கிளம்புவோம். என்ன கவுண்டர்னா அது என்னன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கீங்களா? நீங்களும் எந்த ஊர்னா? புதுக்கோட்டைங்களா? இங்கே பாலக்காடு சுற்றி பார்க்க வந்தீங்களா? சுற்றுப்பயணம். சரி. கோட்டையெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கோட்டை நல்லா இருக்கா? ஃபுல்லாக மதில் சுவர் மட்டும்தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே போனால் பார்த்தா உள்ள ஜோடி வந்திருக்கீங்க. உள்ளுக்குள்ளேயும் போக முடிய மாட்டேங்குது. போனால் அவங்களுக்கு சங்கட்டம், நமக்கு சங்கட்டம், நம்மளும் வந்துடுறோம். அதனாலதான் அங்கிட்டு போக. சரி. ஃப்ரெண்ட்ஸா? சரி ஓகேண்ணா. மரத்துக்கடையில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா அங்கேயும் ஜோடி உட்காந்துருக்காங்க. அங்கேயும் போக முடியல, காண்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, திப்பு சுல்தான் வந்தது. திப்பு சுல்தானுக்கு அப்புறம் அந்த கோட்டை யாருக்கு போச்சு தெரியுமா? திப்பு சுல்தான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்கிட்ட போச்சு அந்த கோட்டை. பிரிட்டிஷ்காரங்க போனதுக்கப்புறம் ஒரு 11 நாள்லேயே போர் தொடுத்து மறுபடியும் திப்பு சுல்தான் மீட்டுட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து போர் நடந்து அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் வந்து ஆங்கிலேயர்கிட்ட போச்சு. ஆங்கிலேயர்கிட்ட போய் அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் அவங்க தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 1900 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க முடிய பில்டிங்கு எல்லாமே தாலுக்கா ஆஃபீஸாக தான் அந்த டைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. அந்த பில்டிங் தான் எல்லாமே. அதுக்காக கட்டினாங்களா, இது ஆல்ரெடி திப்பு சுல்தான் கட்டி வச்சு தான் தெரில. ஆனால் வந்து தாலுக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது பிரிட்டிஷ்காரங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை பிரிட்டிஷ்காரங்க கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்கிட்ட வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் இந்திய தொழில் துறை போயிடுச்சு. இப்போ இந்திய தொழில் துறையோட கட்டுப்பாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ட் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா கேரளத்தோட அடையாளம்னா பார்த்திங்கன்னா கல்பத்தி போனோம் இல்லையா, அது வந்து ஒரு 600-700 வருஷம் பழமையான கோயில். அதுக்கப்புறம் ஜெயின் டெம்பிள், அது வந்து ஒரு 500 வருஷம் பழமையான கோயில். அதே மாதிரி இந்த பாலக்காடோடைய கோட்டை, இதுவும் வந்து வரலாறு இருக்குது. திப்பு சுல்தான் கோட்டை பாலக்காடுனால இதுதான் ஃபேமஸ்ஸு. பாலக்காட்டில் மெயின் அடையாளமே இது தான். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மலைப்புழா டேமுக்கு போகிறாங்க. டேமுக்கு எது போகிறாங்கன்னா அங்கே யக்ஷியோட சிலையை பார்க்கறதுக்காக போகிறாங்க. நானும் போயிருக்கேன், நிறைய தடவை போயிருக்கேன். ஆனால் யக்ஷியை பார்க்க போல் அந்த இடத்துல வந்து பார்க்கறதுக்காக போனேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு மலைப்புழா டேம் வந்து குழந்தைகளோட எல்லாம் வந்தீங்கன்னா போகலாம். இங்கே வந்தீங்கன்னா ஜோடியாக வந்தீங்கன்னா பாலக்காடு போட்டு வரலாம். இதை ஃபேமிலியாக வரீங்க சிவன் பார்த்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கல்பத்திக்கு போயிடலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் சமண மதம் இல்லைனா எதாக இருந்தாலும் போக முடிச்சிங்கன்னா ஜெயின் டெம்பிள் போங்க. ஜெயின் டெம்பிள் உண்மையுமே சூப்பராக இருந்துச்சுங்க. கோயில் வெளியே பக்கத்தில் சின்னதாக இருந்தது, உள்ளுக்குள்ளே சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன கேமரா அலோவ் பண்ணல. அந்த இடம் வந்து அந்த தீர்த்தங்க சந்திரபிரபாவா அவரோட இது சிலை வச்சுருந்தாங்க, செமையாக இருந்தது. இப்போ பாலக்காடு ஃபோர்ட்டோடைய முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இல்லை. ஏன்னா காலைல பாலக்காடு ரயில்வே ஜங்ஷனில் இறங்கி அங்கேருந்து எல்லா பக்கமே கல்பாத்தியிலேருந்து ஜெயின்மேட்லேருந்து பாலக்காடு ஃபோர்ட் வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாகவே நடந்துட்டேன். அடுத்து இங்கே என்னென்னா நடக்க முடிஞ்சால் நடந்து ஜங்ஷன் போகிறது, இல்லைனா ஆட்டோ பிடிச்சி பாலக்காடுடைய டவுன் ஜங்ஷன் போயிட்டு அங்கேருந்து கொல்லங்கூர் ட்ரெயின் 4 மணிக்கு இருக்குன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை பிடிக்க ட்ரை பண்ணுவோம். பிடிச்சிட்டோம்னா கொல்லங்கூர் போய் கொல்லங்கூர் மீன் குளத்துக்கு போய் நம்ம கவர் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். எப்படி அமைதுன்னு தெரில, பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அரச மரம் புங்க மரம் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இல்லை எப்போ வச்ச மரம்னே தெரில. ஆனால் ஒன்று படா சைஸுக்கு இருக்குது. இதுதாங்க எக்ஸைட்டு. என்ட்ரியும் அதே தான், எக்ஸைட்டும் அதே தான். அப்படியே வெளியே கிளம்ப வேண்டியது தான். பாலக்காடு ஃபோர்ட்டுக்கு ஒரு பாய் சொல்லிட வேண்டியது தான்.
என்னடா இங்கேயும் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம கிளம்புவோம். பாலக்காடு ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். நடந்து போயிடலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உள்ளே வந்து நடக்கணும். நான் தெரியாமல் எல்லா பக்கம் நடந்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆட்டோவோ பஸ்ஸையோ பிடிச்சி வந்துடுங்க. வந்தீங்கன்னா தான் உள்ளே நடக்க முடியும். உள்ளே பார்த்தீங்கன்னா போகிறக்கு ஒரு 1.5-2 கிலோமீட்டர் நடக்கணும் மாட்டம் இருக்குது. வரக்கு ஒரு 1.5-2 கிலோமீட்டர் நடக்கணும். உள்ளே நடக்கணும், வெளியே நடக்கிறது சுத்தமாக முடியல. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்டோக்காரன் 40 ரூபா 50 ரூபா கேட்டாலும் கொடுத்துட்டு வந்துடுங்க. அதான் பெட்ரு. ஃபோர்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஷாப் இருக்கும். இதை தவிர்த்து வேறு எந்த ஷாப்புமே இருக்காது. இந்த ஷாப்பில் ஏதாவது வாட்டர் பாட்டில் தான் வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போய் ஓகே குரூப் உட்காந்துருந்தாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க அந்த சொல்லி அந்த பையன் கற்றுனா அதான் வீடியோ எடுத்தேன். பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாப் மட்டும்தான் இருக்குது. அந்த ஷாப்பில் நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போய்க்கிங்க. அதாவது கோர்ட்டுக்கு அதாவது என்ட்ரி டிக்கெட் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துக்கிட்டே இருக்கும். இங்கே வாங்காமல் உள்ளே போயிட்டீங்கன்னா தண்ணி கூட கிடைக்காது. உள்ளே நடந்தீங்கன்னா தொண்டை தண்ணி வற்றி வெளியே வரணும். அதாவது பேசுகிற மாதிரி வந்தீங்கன்னா விளாகெல்லாம் எடுக்கணும் வந்தீங்கன்னா. ஸோ அதனால் போகும்போதே பார்த்தீங்கன்னா தண்ணி பாக்கெட் வந்து அதாவது தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போயிருங்க. ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் சொல்லலை, 20 ரூபா தான் சொன்னார். நார்மல் ரேட்டு தான். அதனால் தாராளமாக வாங்கிட்டு போகலாம். நான் கூட ரேட்டுக்கு இதை சொல்லுவாங்கன்னு சொல்லி பயந்தேன். ஆனால் 20 ரூபா தான் வாங்கினார். அதெல்லாம் முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து கிளாக் ரூம் போயிட்டுருக்கோம். போயிட்டு நம்ம பேக் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். கிளாக் ரூம் வந்துட்டாங்க. அந்த டிக்கெட்டை வந்து கொடுக்கணும். கொடுத்தோம்னா தான் பேக் கொடுப்பாங்க. ஏன்னா தண்ணிக்கு லோக்கலில் உள்ளெல்லாம் கிடைக்காது. வாட்டர் பாட்டில் தான் வாங்கிட்டு போகணும். வாட்டர் பாட்டில் தான் வாங்கிக்கணும். சரி ஓகேண்ணா. அது டெண்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ அதனால் உள்ள இது இல்லை. ஏன்னா வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போய்க்கலாம். இல்லைன்னா நம்ம வெளியிருந்து கொண்டு வந்தால் உண்டு. உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி பிடிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. பைப்பு இப்போ எதுவுமே இல்லை. இல்லை இதுவும் தண்ணி தான். ஸோ இது வந்து தண்ணி தான். ஆனால் அதுக்கு பர்மிஷன் கிடைக்கும். ஓ ஓகே ஓகே. வந்து போட்டுக்காங்க. ஓகே அண்ணா. எல்லாம் சரி. பார்த்தீங்கன்னா ட்ரெயின் 4 மணிக்கு. ஸோ நம்ம பஸ்ஸில் எல்லாம் போய் போக முடியாது, நடந்து போக முடியாது. அதனால் ஆட்டோ பிடிச்சிட்டேன். ஆட்டோக்காரன் வந்து 50 ரூபாய் கேட்டார். பாட்டி கேட்டேன் 50 ஓகேன்ட்டேன். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு முதல்ல நம்ம ட்ரெயினை பிடிக்கணும். ட்ரெயினை பிடிச்சா தான் அடுத்த லொக்கேஷன் வாங்கிக்கணும். ஸோ போயிட்டுருக்கேன். அண்ணா தான் ஆட்டோ சங்க தலைவர் இருக்கிறாரு. சூப்பர்ண்ணா. நீங்கள் எந்த ஊரண்ணா? மயிலாடுதுறை மாவட்டம். மயிலாடுதுறை. நீங்கள் நம்ம ஊரா? தமிழ்நாடா? சரி சரி. பாட்டம் முப்பாட்டம். ஓகே ஓகே அண்ணா. ஆமாம் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரோட மாவட்டத்தில் இருந்தது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஹிந்தியில் பேசினோன்னே ஏதோ நார்த் இந்தியன் நினச்சிட்டேன் நான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஹிந்தியில் பேசுனீங்களா? எல்லா மொழியும் தெரியணும். ஓகே. நம்ம அதான் ஒன்றும் பெருசா ட்ரெயின் ஒன்றும் கிடையாது. அதான் அங்க இருந்து ஜங்ஷன்ல இருந்து வர ட்ரெயின் இங்க நின்று போனாங்க. ஜங்ஷன்ல இருந்து மொத்தம் இங்கதான் வரும். இருக்கு அடுத்தது நீங்க சொல்ற கொல்லங்கோடு ஏரியா, பொள்ளாச்சி. அதான் இப்போ நம்ம கொல்லங்கோடு தான் பிளான் பண்ணியிருக்கேன். மீன் குளத்தி பாதையம் கோயில் ட்ரெயின்ல ஏறியாச்சுங்க. ட்ரெயின்ல தான் இருக்கேன். அடுத்த ஸ்டாப் தான் ஒரு 20-24 கிலோமீட்டர் வந்துடுறாங்க. அங்கே போய் இறங்கிட்டு நல்ல வேலை ஆட்டோக்காரை பிடிச்சி வந்தோம். ஆட்டோக்காரை பிடிச்சி வந்தாடி தான் இங்கே வரும்போது 50 ரூபா ஆட்டோ 50 ரூபா கேட்டாங்க. டிக்கெட்டுக்கு வந்து ஒரு 35 ரூபா வந்தது. ஆட்டோ 55 ரூபா கேட்டு. ஆனால் பஸ்ஸில் வந்துருந்தா 10 ரூபா தான் இருந்தாங்க. ஆனால் பஸ்ஸில் வந்துருந்தா கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. ஆட்டோவில் வந்தாலும் கட்டி கொல்லங்கோடு போயிட்டு கண்டிப்பாக